இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா செக்கச்சவேன்னு தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பியர் கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 0.95% வந்து கீழ விழுந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24,654 கிட்ட வந்துருச்சு. ஸோ இங்கனக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம 24,500 சப்போர்ட்டவே இங்கனக்குள்ள உடைச்சுருவாங்க போல. அந்த மாரி வந்து பியர் இப்போதைக்கு ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரும், அப்புறம் ஃபார்மா செக்டர். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சாட்டர்டே வந்து என்ன சொல்ட்டாங்க, ஐடி செக்டர் மேல ஒரு பெரிய வந்து ட்ரம்ப் வந்து வெடிகுண்டு வந்து தூக்கி போட்டு விட்டாரு. இந்த வாரம் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டர்ல ஒரு பெரிய வெடிகுண்ட வந்து போட்டு விட்டாரு. ஸோ மெயினா வந்து நம்ம நிஃப்டி 50 வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த ஃபைனான்ஸ் செக்டரும், அதே மாரி ஆயில் அண்ட் கேஸ் செக்டரும், அதே மாரி ஐடி செக்டர். இந்த 3 செக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிஃப்டி 50 வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் அந்த 3 செக்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு பெரிய நியூஸால வந்து இங்கனக்குள்ள வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடன்னு கீழ விழுந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.45% வந்து கீழ விழுந்திருக்கு. அதே மாரி ஃபைனான்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1% வந்து கீழ விழுந்திருக்கு. அதே மாரி நம்ம எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ செல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள தான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ எஃப்ஐஐ என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து குளோபல்ல ஃபுல் வேர்ல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியால வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஜிடிபி வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுல எந்த லெவல்லயும் கிடையாது. ஸோ ஜிடிபி இன்கிரீஸ் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அந்த ஜிடிபிய வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அந்த ஜிடிபிய பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரம்ப்பால, ஸோ அமெரிக்கால நடக்கிற அந்த ஒரு சில பிரச்சனையால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த ஃபாரின்காரங்க என்ன செய்றாங்க, வித்துட்டு வந்து வேற கண்ட்ரிக்கு போறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணா போலாம். அமெரிக்காவுக்கு போலாம், யூரோப்புக்கு போலாம். அதே மாரி நம்ம சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் சைனா, ஜப்பானு. ஸோ அவங்களுக்கு எங்க வந்து ப்ராஃபிட் நெறையா கிடைக்கும் அப்படின்னு தோணுதோ, அவங்க வந்து அங்க போவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து அவ்வளவா ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப்பால தான் இப்போதைக்கு அந்த பெரிய பிரச்சனை வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாரி இப்போதைக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு அந்த நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் டிக்ளேர் 100% டாரிஃப் ஆன் ஃபார்மா இம்போர்ட் ஃப்ரம் அக்டோபர் 1 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மா செக்டர் மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% டாரிஃப் வந்து விழுக ஆரம்பிச்சுரும். இப்போ முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப் போட்டாரே 50% அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது இருக்கு. அது வந்து இருக்கு. பட் நம்ம ஃபார்மா செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 0% டாரிஃப் இருந்துச்சு. 50% கிடையாது. 50% அவங்க வந்து போடல. ஃபார்மா செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 0% தான் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபார்மா செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிசின் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மெடிசின் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம இந்தியால இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 மாத்திரை, ஸோ 100 மெடிசின் விக்குதுன்னா, நம்ம இந்தியாவோட மாத்திரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45-47 மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட மாத்திரை தான் அங்கனக்குள்ள விக்கும். அதாவது நம்ம இந்தியாவோட மெடிசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 100 விக்கிற இடத்துல நம்ம இந்தியாவோட தான் பார்த்தீங்கன்னா, 45-47% வந்து அங்கனக்குள்ள விக்கும். ஸோ அதனால இங்கனக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% டாரிஃப் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அத என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் 200% போடுவேன், 100% போடுவேன், 150% போடுவேன். இந்த மாரி நெறையா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% டாரிஃப் வந்து நம்ம இதுல வந்து போட்டாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க டாரிஃப் வந்து போட்டீங்க. ஓகே. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க அத எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸோ நீங்க வந்து அமெரிக்கால வந்து உங்க பிளான்ட்ட வந்து பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கால நீங்க பிளான்ட்ட பில்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர வந்து தாக்குனாரு. ஐடி செக்டர தாக்குனனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் வந்து ஃபுல்லாவே வந்து கீழ விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1B விசாவால. H1B விசாவால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வெடிகுண்டே வந்து போட்டுவிட்டு என்ன செஞ்சுட்டாரு, ஐடி செக்டர வந்து இங்கனக்குள்ள வந்து நாசமாக்கி விட்டாரு. பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட் சோர்சிங் டாக்ஸ். அவுட் சோர்சிங் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து போடப் போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவுட் சோர்சிங் டாக்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் இப்போதைக்கு விழுந்துகிட்டு இருக்கு. H1B விசா கூட எனக்குள்ள வந்து காரணம் கிடையாது. அவுட் சோர்சிங் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எனக்குள்ள வந்து பெரிய காரணம். அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஜனவரி ஸ்டார்ட்டிங்ல ஜனவரி 1, 2026க்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பில் பாஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் ஐடி செக்டர் எனக்குள்ள வந்து அழியிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பில் பாஸ்ல அந்த பில்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால என்ன செய்றாங்க, இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இங்கனக்குள்ள அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வந்து சர்வீஸ் வந்து புரொவைட் பண்ணி தராங்க. ஸோ அந்த சர்வீஸ் புரொவைட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கம்பெனி அமெரிக்கால எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஐடி செக்டர்ல இருந்து அந்த சர்வீஸ் வாங்குறாங்களோ, அமெரிக்காக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு 25% வந்து டாக்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். மேல ஐ பட்டன்ல வரும். அது கூட கிளியரா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஈஸியா புரியும். ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டர்ல வந்து 100% டாரிஃப் வந்து போட்டு விட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா,
முன்னாடி வந்து பாருங்க H1B விசாவால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஐடி செக்டர் பிளஸ் அவுட் சோர்சிங் டாக்ஸ்னால இப்போதைக்கு பயத்துல இருக்கு இந்தியன் ஐடி செக்டர். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா செக்டர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% டாரிஃப் வந்து போட்டிருந்தாரு. ஸோ 50% டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மேல வந்து போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவ தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கண்ட்ரிய வந்து அவர் டார்கெட் பண்ணல. நம்ம இந்தியாவ தான் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபார்மா மேல போட்டாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன சொன்னோம் 100 மெடிசின் விக்குதுன்னா, அதுல 47 மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட தான் விக்குது. அதேமாரி நம்ம ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட கோர் செக்டர். ஸோ இந்தியாவோட கோர் செக்டர் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டா வந்து பாருங்க. நம்ம டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் $778 பில்லியன் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல்ல. அதாவது ஃபுல் நம்ம வெளிநாட்டுல வந்து எவ்வளோ பொருள் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது $778 பில்லியன் வந்து அனுப்பியிருக்கோம். அதுல வந்து அமெரிக்காக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து $80 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் அனுப்பியிருக்கோம். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி சர்வீஸ் வந்து ஆட் ஆகாது. ஐடி சர்வீஸ் இதில ஆட் ஆகாது. ஆட் ஆகாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து $79 பில்லியன் இங்கனக்குள்ள வந்து போயிருக்கு. அதாவது பொருளு. ஐடி சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $109.4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 109 பில்லியன் நம்ம பொருள் அனுப்புறத விட வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் வந்து பாருங்க கிட்டத்தட்ட 80 பில்லியன் தான். பட் நம்ம சர்வீஸ் ஐடி சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, 109 பில்லியன் வந்து இங்கனக்குள்ள வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இந்த 109 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 கீழ கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த அவுட் சோர்சிங் டாக்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து போட்டாங்கன்னா. அதுக்கடுத்து ஃபார்மா செக்டர்ல வந்து பாருங்க. ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8.7 பில்லியன் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்றது அமெரிக்காவுக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, $80 பில்லியன் நம்ம ஃபார்மா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $8.7 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மா தான் எனக்குள்ள வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபார்மாவும் எனக்குள்ள வந்து குறைஞ்சு போகும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து எனக்குள்ள வந்து குறையும். ஸோ இந்தியா ஜிடிபி குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மணி எடுத்துட்டு வெளிய போக ஆரம்பிச்சுருவாங்க. பிளஸ் இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தூக்கிட்டு வெளிய போறாங்க. அதேமாரி நம்ம ஐடி செக்டரும், அதேமாரி ஃபார்மா செக்டரும் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பிசினஸ் பண்றாங்க. ஸோ அமெரிக்கால இருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு என்ன செய்யுது டாலர் வந்து இங்கனக்குள்ள வருது. ஸோ டாலர்னா நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இங்கனக்குள்ள வந்து ஏறும். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குட் விஷயம் தான். பட் இங்கனக்குள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி செக்டரையும், அப்புறம் ஃபார்மா செக்டரையும் இங்கனக்குள்ள வந்து அழிச்சனால, நமக்கு அந்த டாலரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து குறையுது. ஸோ நமக்கு எதுக்கு டாலர் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஏதாவது பொருள் வாங்கணும்னா, இம்போர்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டாலர் வேணும். பட் இப்ப இந்த டாலர் வந்து கொண்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அந்த வழிய வந்து இங்கனக்குள்ள வந்து அவரு அழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பியர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் விசஸ் பியர் ஃபைட் தான் இருக்கும். ஸோ யாராவது புல் வந்து ஜெயிப்பாங்க, இல்லாட்டி வந்து பியர் வந்து ஜெயிப்பாங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த ஐடி செக்டர் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, புல் வந்து நெறைய கண்ட்ரோல்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 500 கிட்ட வந்து வந்துட்டோம். அதேமாரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு? அதே 24,500 கீழ வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில 1000 பாயிண்ட் இங்கனக்குள்ள வந்து கீழ விழுந்துருச்சு நிஃப்டி 50. மத்த செக்டர்லாம் எதுக்கு கீழ விழுந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து யோசிப்பீங்க. ஸோ நிஃப்டி 50 கீழ விழுது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் 50 அப்புறம் நிஃப்டி பேங்க், ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஏன் பேங்க், ஃபைனான்சியல் சர்வீஸ்லாம் கீழ விழுகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அத பத்தி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்துக்குருவோம். நிஃப்டி 100, 200, 500 மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1%, 2% கிட்ட விழுந்திருக்கு. மிட் கேப்பும் அப்புறம் ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா 2% விழுக தான் செய்யும். நிஃப்டியே 1% விழுந்துருச்சுன்னா, அதேமாரி செக்டர் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1%, ஃபைனான்சியல் சர்வீசஸ் 1%, எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃபென்ஸ் செக்மெண்ட் இது அவ்வளவா கீழ விழுகாது. பட் இன்னைக்கும் கீழ விழுந்திருக்குன்னா, கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு பியரிஷ்ஷா இருந்திருக்கு. அப்புறம் நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 1%, மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து விழுந்திருக்கு. ஸோ அதேமாரி ஃபார்மா செக்டர் 2% விழுந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.78, பிரைவேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.12%, ரியால்டி வந்து பார்த்தீங்கன்னா 1%, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.06%. ஸோ இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா செக்டர் மேல விழுந்திருக்கு. அதேமாரி ஐடி செக்டர் மேல விழுந்திருக்கு. ஸோ எல்லா செக்டருமே ஏன் கீழ விழுந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா வந்து யோசிப்பீங்க. ஸோ எல்லா செக்டர் கீழ விழுந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம எஃப்ஐஐ மட்டும் தான். ஸோ எஃப்ஐஐ என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா பயத்துல இருக்காங்க. ஒரு பெரிய ஃபியர்ல இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் வந்து எனக்குள்ள வந்து குறைஞ்சு போகும். அதேமாரி நம்ம டாலரும் அப்புறம் ரூபீஸோட வேல்யூ வந்து இங்கனக்குள்ள வந்து குறைஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு அதிலயும் வந்து லாஸ் ஆகும். இங்கனக்குள்ள அவங்க போட்டிருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. பிளஸ் இங்கனக்குள்ள டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகி அதேமாரி நம்ம ரூபீஸ் வந்து இங்கனக்குள்ள வீக் ஆச்சுன்னா, அவங்களுக்கு அதுவும் வந்து ரொம்பவே ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பயத்துல இருக்காங்க. அதனால அந்த இந்தியன் மார்க்கெட்ல அவங்க போட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, அவங்க தூக்கிட்டு வந்து வெளிய போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தூக்கிட்டு வெளிய போறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி மார்க்கெட் வந்து கீழ விழுந்துகிட்டே இருக்கு. பட் அன்னைக்கு அந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நல்லா மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போது, அவ்வளவா விக்கல அவங்க. கம்மியா தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்லாம் ஃபுல்லா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்னதான் வழி? என்னதான் செய்யணும்?
நம்ம மார்க்கெட் எப்போ தான் வந்து மேலே ஏறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 வருஷத்துக்கு பிரசிடென்ட்டா இருக்க போறாரு. ஸோ 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்தியா மேலயும், அதே மாரி குளோபல்ல ஃபுல் வேர்ல்டுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு நோண்டிட்டே இருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல இருக்கீங்கன்னா கூட வந்து 4 வருஷத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்க போது. அதே மாரி நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கோல்டுல நம்ம இந்த ட்ரம்ப் இருக்கிற முடியே ஃபோக்கஸ் பண்ணோம்னா, கோல்டு வந்து நல்லாவே வந்து இங்கனக்குள்ள ஷைன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் டீல் வேற பார்க்கணும். ஸோ இவ்வளோ நடந்து போச்சு. நம்ம இந்தியா இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணும்? ட்ரேட் டீல பத்தி என்ன பேசுவாங்க? அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ட்ரேட் டீல் நடக்குமா என்ன? அப்படிங்கிறதே முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கா இங்கனக்குள்ள பாருங்க ஐடி செக்டர வந்து இங்க போட்டு தாக்கிட்டாங்க. அதே மாரி ஃபார்மா செக்டர வந்து போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து போய் கேட்பாங்க. எங்க ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அவங்க டீல் ஏதாவது பேசுவாங்க. பட் அமெரிக்காக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன நீங்க ஃபில் பண்ணா மட்டும் தான் நாங்க வந்து இதெல்லாம் ஓகே பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளாக்மெயில் வந்து இங்கனக்குள்ள நடக்கும். கண்டிப்பா அந்த பிளாக்மெயில் நடக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளாக்மெயில் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து இந்தியா மேல பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படின்ட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.